ரீசெண்டாக தாம்பரத்தில் உள்ள செம்பாக்கம் ஏரியாவில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான கோயில். அங்கே உள்ளவங்க இங்கே மோஸ்ட்டாக வருவாங்க. நான் என்னென்னா அந்த ஏரியாவில் இருக்கும்போது நான் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ரொம்பவே சிறப்பான டெம்பிள். இங்கே நிறைய பூஜைகள்லாம் இருக்கும். வெளியே நின்று பார்க்கும்போது சின்ன கோயிலாக தான் தெரியும். பட் உள்ளே பார்த்தா அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கும். ரொம்ப நாளாக நான் அந்த கோயிலுக்கு போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. நானும் என்னோடய ஃபேமிலியும் நாங்கள் இங்கே போயிருந்தோம். முதல்ல சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அவங்க உள்ள சுற்றி பிரகாரத்தை சுற்றி வந்தோம். கோவில் நல்லா ஸ்பேசியஸாக இருந்தாலும் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கூட்டம் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். கோவில் பிரகாரத்தில் உள்ள எல்லா சாமியையும் கும்பிட்டுட்டு நாங்கள் என்னோடய பேபி கீழே இறங்கி போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஸோ அவளையும் என்னென்னா கீழே இறக்கி விட்டு அவளையும் அவள் கூடவே நடந்து வந்தோம். அப்புறம் அங்கே உள்ள ஒவ்வொரு சாமியும் பார்த்தோம். அன்னைக்குன்னு பார்த்தா ஐயப்பன் சாமிக்கு விளக்கு பூஜை இருந்தது. இங்கே ஐயப்பன் சாமியும் இருப்பாங்க. நாங்கள் அங்கே ஐயப்பன் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சிவன் சாமி கும்பிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே பார்த்தோம்னா செண்டாமேளம் வந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் செண்டாமேளம். ஸோ அதையும் நான் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே செண்டாமேளத்தையும் வீடியோ எடுத்தேன். அதை நான் தனி ஷார்ட்ஸாக நான் அப்லோட் பண்ணுறேன். செண்டாமேளம் கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலு. இப்போ தமிழ்நாட்டிலையுமே நிறைய கோயிலில் செண்டாமேளம் தான் அடிக்கிறாங்க. என்னோடய பேபி ஃபஸ்ட் டைம் இந்த செண்டாமேளம் பார்க்குறா. ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணா. அதுக்கப்புறம் அவள் கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டா. அவள் பின்னாடியே நாங்கள் ஓடினோம். அதுக்கப்புறம் அவளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவளுக்கு வேண்டிய ஃபுட்டு நாங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோயில் ஒரு வாட்டி சுற்றி எடுத்தேன். ஃபஸ்ட்லாம் கூட்டம் நிறையா இருந்தது. அன்றைக்கி விளக்கு பூஜைங்கிறதுனால எல்லாருமே விளக்கு பூஜைக்கு போயிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் க்ரௌடு எதுவுமே இல்லை. நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கோயிலோட லொக்கேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். சென்னையில் இது மாதிரி ஏதாவது கோயில் உங்களுக்கு ஸ்பெஷலாக தெரியும் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.